வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு தான் பார்க்க போகிறோம். இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 4 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 6 வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு, அடுத்தது கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நம்ம இது பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய் ஒரு 100 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மாங்காய் ஒரு கைப்பிடி அளவு மாங்காய், ஒரு 100 சிறுபருப்புக்கு வறுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், கூட ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் போட்டிருக்கேன், சீரகத்தூள் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன். இப்போது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கறிக்கு போடுற மசாலா தூள் போடுறேன், காயல் கறி மசாலா. இவ்வளோந்தான் மசாலா போட்டாச்சு. இப்போது அதுக்கு முங்குற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, அடுப்பத்தை வச்சுக்கலாம். நான் அது தண்ணி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொதித்து போன பிறகு தான் நான் விசில் போடுவேன். தண்ணியெல்லாம் கொதித்த பிறகு தான் நான் விசில் போடுவேன். அப்போ போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். இப்போ இதுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டுடலாம், சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். போட்டு ஒரு 4 விசில் வரட்டும், திரும்ப பாருங்கள். பருப்பு நல்லா கொலைய வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சிடுவோம். இந்த பருப்பு கடையிற சட்டி நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அங்கே எங்கள் அம்மா ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க இந்த சட்டி எங்கள் அம்மா வீட்டில், அதனால் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு தான் அப்படிலாம் இந்த சட்டியெல்லாம் வாங்கி செய்ய தெரியும். அந்த மாதிரி நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஊரில் கிடைக்கல, எங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போது நல்லா பருப்பு நல்லா கத்திரிக்காய் எல்லாம் ஆல்ரெடி மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது இருக்கிறதையும் கொஞ்சம் அப்படியே மசிச்சிடுவோம்னா சரியாக போயிடும். ஆல்ரெடி எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடை ஊறுகாவும் மாசியும் போட்டாச்சுன்னா மாசியும் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். பருப்பு சூடு ஆறின பிறகு மாசியை போட்டு அடை ஊறுகாயும் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க.
தாளிப்பு பருப்பு கடைஞ்சாச்சு பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம். இப்போது பருப்பெல்லாம் கடைஞ்சி முடிச்சாச்சுங்க. பருப்பும் ஆறி போயிட்டுருக்கு. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அடுத்தது தேங்காய் எண்ணெய். ரெண்டு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இதில் ஒரு 3 பீஸு ரம்ப இலை, கருவேப்பிலை, ஒரு சின்ன பல்லாரி. இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ அது மிக்ஸ் ஆகி பாருங்கள், நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து இது கலர் மாதிரி வருது பாருங்கள். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது, மாஷா அல்லாஹ். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் போடுவோம். தாளிப்புக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்படி போட்டு தாளிக்கும் போது நல்லா கலராக இருக்குதா பார்க்குறது, மாஷா அல்லாஹ் ஜோராக இருக்கும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ தாளிப்பை அதில் நம்ம ஊற்றிடலாம், பருப்பில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் அடை ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அடை ஊறுகாய், ஒரு ஸ்பூன் மாசித்தூள் போட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்றேன், எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். மாஷா அல்லாஹ் ஜோராக இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போது உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான், கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு ரெடி ஆகிட்டு. எங்கள் ஊர் கலரிக்கறி சாப்பாட்டுக்கு இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு ரொம்ப ஸ்பெஷலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.